ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தற்பொழுது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீது போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நேற்றைய பொழுது ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற பவன் கல்யாண் தற்சமயம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்தானது ஒரு மிகப்பெரிய வைரஸ் போல பரவி இருந்தது. அதனுடைய அடிப்படையில் அந்த கருத்தை நாம் முதலில் பார்த்தோமானால், சனாதானத்தை அழிக்க நினைத்தால் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள். சனாதானம் ஒரு வைரஸ் மாதிரி, அதை அழிக்க வேண்டும் என தமிழ்நாட்டில் ஒருவர் கூறியுள்ளார். அவருக்கு ஒன்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சனாதானத்தை யாரும் அழிக்க முடியாது. சனாதானத்தை அழிக்க நினைத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என தமிழக துணை முதல்வரை சாடியிருந்தார். இதனை அடுத்துத்தான் தற்சமயம் ஆந்திர துணை முதல்வர் மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக புகார் மனுவை ஒன்று குறிப்பிட்டுள்ளனர். அதில் திருப்பதி லட்டு பிரச்சனையில் எவ்வித தொடர்புமற்ற சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக வன்மத்தை கட்சி சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக பேசி, தமிழ்நாட்டின் துணை முதல்வரை ஒருமையில் பேசி, இரு மாநில மக்களுக்கிடையே பதவி உருவாக்கும் குற்றச்செயலில் ஈடுபட்ட நடிகர் பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மற்றும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையரிடம் தற்சமயம் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையாளர் உரிய நடவடிக்கைகளை நாங்கள் உறுதியாக எடுப்போம் என தெரிவித்திருக்கிறார்கள். வாஞ்சிநாதனை பொறுத்தவரையில் இது இரு மாநிலங்களுடைய பிரச்சனை, ஒரு கருத்து தெரிவிப்பது என்பது நியாயமானதுதான். அது ஆனால் ஜனநாயகத்துக்கு உட்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும். அழைத்து விடுவேன் என்ற வார்த்தையெல்லாம் அவர் தவிர்த்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் மீது இந்த வன்மத்தை கட்சி இருப்பது மிக கண்டனத்துக்குரியது என்று சொல்லி அந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.